மீனாட்சி, ஒரு நிமிஷம் நில்லு. சங்கரை பார்த்து விரைவாக வேறு திசையில் சென்றவளை வேண்டினான் சங்கர். மாறன் மாயா அவளிடம் திருமணம் பற்றி பேசிய நாளிலிருந்து சங்கரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டாள் அவள். அவன் மனது அதனால் மிகுந்த வேதனையில் இருந்தது. இன்றும் அவனை பார்த்துவிட்டு பார்க்காதது போல் அவள் செல்ல அவனுக்கு வேதனை அதிகரித்தது. உங்ககிட்ட பேச எதுவும் இல்ல, நான் வீட்டுக்கு போகணும் என்றாள் அவன் முகம் பார்க்காமல். மீனாட்சி, உன்னுடைய நிலை எனக்கு புரியுது. ஆனா இப்படி பேசாம எனக்கு தண்டனை கொடுக்காத. மீனாட்சி, ஏதோ என் மேல இருக்க பாசத்துல மாறனும் மாயாவும் உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. ஆனா உன்கிட்ட அத பத்தி பேசினதுல எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல. சங்கரின் வார்த்தைகள் கேட்டு அவளுக்கு கண்ணீர் வந்தது. யாருதான் என்ன மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுவாங்க? வெறுமையாக சொல்லிவிட்டு அவள் நகர முற்பட, அப்படி சொல்ல வரல மீனாட்சி. உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொன்னேன். இததான் நான் மாறன்கிட்டையும் சொன்னேன். நாம எது மேல வேணும்னாலும் ஆசைப்படலாம். ஆனா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும்னு இல்ல. உன் மேல காதல் வந்த கனவே அது வெறும் கனவுதான், ஒருபோதும் நிறைவேறாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நானே எதிர்பார்க்காம மாறன் உன்கிட்ட அதை பத்தி சொல்லிட்டான். ப்ளீஸ் மீனாட்சி, அவன் சொன்னதை மறந்துரு. இப்படி பேசாம மட்டும் இருக்காத. என்னால அததான் தாங்கிக்க முடியல. சங்கர் அவன் மனதில் இருந்ததை வேதனையுடன் சொல்லி முடித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மீனாட்சியின் கண்கள் அவன் சென்ற திசை நோக்கி கலங்கி இருந்தன. மாமா, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வயலுக்கு போய்தான் ஆகணுமா? மாயா அவன் முகத்தை பார்க்க, உனக்கு என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? காலையிலிருந்து என்னவோ மாதிரி பேசிட்டு இருக்க. அவன் குழப்பமாக அவள் அருகில் அமர்ந்தான். எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு மாமா, ஏதோ தப்பா நடக்கப் போகுதோன்னு தோணுது. மாயா மேலும் சோகமானாள். மாயா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் வயலுக்கு தான் போறேன். நீ எதையோ நினைச்சு பயப்படுற. எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பு. அப்புறம் உன்னோட டிசைனிங் வேலையை செய். கண்டிப்பா இந்த குழப்பமெல்லாம் சரியாகிடும். அவன் அவள் முகத்தை கையில் ஏந்தியபடி கூற, சரி மாமா, ஆனா நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, சீக்கிரம் வந்துருங்க. அவள் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கூற, என்னாச்சு இவளுக்கு என்று மனதில் எண்ணினான். அவள் சோர்ந்த முகத்தை பார்த்து அன்று வயலுக்கு செல்ல வேண்டாம் என்று கூட அவனுக்கு தோன்றியது. ஆனால் அன்று அவனுக்கு முக்கியமான வேலை இருந்ததால் அவன் செல்ல வேண்டியதாகியது. இருப்பினும் வேலை முடிந்ததும் சீக்கிரம் திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கிளம்பினான். வயலுக்கு வந்தவன் சங்கர் அங்கே இல்லாததை பார்த்து அவனை சுற்றி முற்றி தேடி பார்த்தான். அங்கிருந்தவர்களிடம் அவன் விசாரிக்க சங்கர் வயலுக்கு வரவில்லை என்று அவர்கள் பதிலளித்தனர். மாறன் குழப்பத்துடன் அவன் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டான். என்னாச்சிடா, ஏன் வயலுக்கு வரல? மாறன் வினவ, ஒன்னும் இல்லடா, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதான் இன்னைக்கு வயலுக்கு வரல என்றான் அவன். அவன் குரலில் சோர்வு தெரிந்தது. சரிடா, நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன் என்று கூறி மாறன் கைபேசியை வைத்துவிட்டான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று மனதில் எண்ணிக்கொண்டே வேலைகள் செய்ய வயலுக்குள் சென்றான். சிறிது நேரத்தில் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டிய வேலை இருந்ததால் வயலில் வேலைகள் முடிந்ததும் கிளம்பிவிட்டான் மாறன். வண்டியில் சென்று கொண்டிருந்தவன் ஒன்றை கவனித்தான். சிறிது தூரத்தில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த பெண்ணின் முகம் அவனுக்கு மிகவும் பரிச்சயமான முகம் போல் தெரிய மாறன் அந்த வண்டியை பின்தொடர்ந்தான். சிறிது தூரம் சென்றதும் அந்த பெண் யாரென்று அவன் அறிந்து கொள்ள அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. யார் கூட வண்டியில போயிட்டு இருக்கா என்று எண்ணி அவர்களை மேலும் வேகமாக பின்தொடர்ந்தான். வண்டியை ஓட்டி சென்றவன் ஊர் எல்லையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வண்டியை நிறுத்தினான். பயம் கலந்த வெளிரிய முகத்துடன் அவன் முகத்தை பார்த்தாள் வினிதா. இங்கே எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அண்ணா எங்க? பயமும் படபடப்பும் கலந்த குரலில் அவள் கேட்க, பயப்படாத வினிமா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்கே உன்னோட அண்ணாவும் இல்ல, வேற யாரும் இல்ல. அவன் கயவன் போல் நகைக்க அவளுக்கு பயம் அதிகரித்தது. நான் எதுவும் கேட்க மாட்டேன், இன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுங்க. வினிதா கண்களில் கண்ணீர் பெருகியது. எதுக்காகமா இப்போ அழுவுற? இப்போ நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உன்னோட அப்பா உன்னதான் திட்டுவாரு. என்கூட எதுக்கு ஃபக்ல போனன்னு உன்னோட அம்மாவும் உன்னை அடிப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? நான் சொல்றத மட்டும் கேளு, நீ நல்ல பொண்ணுதானே என்று கூறி அவள் கைகளை அவன் பிடிக்க, கையவிடு கையவிடு என்று அவள் கத்தினாள். இப்படியெல்லாம் கத்தக்கூடாது என்று அவன் கூறிக்கொண்டிருக்கையில் அவன் முகத்தில் பலார் என்று ஒரு அறை விழ வினிதாவை பற்றியிருந்த கையை விடுவித்தான். அண்ணா, கண்ணீருடன் மாறன் அருகில் சென்று அவனை அணைத்துக் கொண்டு அழுதாள். பயப்படாதடா, ஒண்ணுமில்ல என்று கூறி அவளை தேற்றிவிட்டு கண்களில் கோபத்துடன் அவனை முறைத்தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணை இப்படி கடத்திட்டு வந்திருப்ப? உன்னை என்று கூறி முன்னேறியவனை பின்னாலிருந்து கட்டையால் அடித்தான் வேறொருவன். அண்ணா, வினிதா ஆழ மாறன் திரும்பி வந்திருந்த இன்னொருவனை தாக்கினான். மேலும் இருவர் அங்கு வர மாறனுக்கு அவர்கள் திட்டம் புரிந்தது. வினிமா, நீ ஜாக்கிரதையா இங்கேயே இரு, உனக்கு எதுவும் ஆகாது என்று கூறி வந்திருந்தவர்களை தாக்க ஆரம்பித்தான். அனைவரும் பார்க்க ரவுடிகள் போல் தெரிய வினிதாவிற்கு பயம் அதிகரித்தது. அவள் கைபேசியில் அவள் தந்தையை அழைத்தாள்.
அவரிடம் நிகழ்ந்தவற்றை கூற அவர் அதிர்ந்து போனார். விரைவாக வீட்டிலிருந்து புறப்பட்டார். மாறன் அவர்களை தாக்க பதிலுக்கு அவர்களும் அவனை தாக்கினர். இருப்பினும் அவன் அதை சமாளித்து அவர்களை வீழ்த்தினான். தக்க சமயத்தில் மயில் வாகனமும் வந்து சேர்ந்தார். அப்பா என்று அழுது கொண்டே அவரை சென்று அணைத்துக் கொண்டாள் வினிதா. அப்பா, அண்ணாவா அவங்க அடிச்சாங்க. வினிதா கண்ணீருடன் கூற மயில் வாகனம் சென்று அங்கிருந்தவர்களை தாக்கினார். அங்கிருந்த ஒருவனின் முகம் பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். டே, நீ அஜய் நண்பன் தானே? அவர் கேட்க, ஆமா பெரியப்பா, அஜய் சொல்லிதான் வினிதாவை கடத்தியிருக்காங்க. மாறன் கோபமாக கூற அவர் அதிர்ந்து போனார். இவர்களை சும்மா விடக்கூடாது, இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணறேன் என்று கூறி காவல்துறை அதிகாரியை அழைத்து தகவல் கொடுத்தார். தன் உயிரை பணயம் வைத்து அவர் மகளை காப்பாற்றிய மாறன் அங்கு தலையிலும் கைகளிலும் அடிபட்டிருப்பதை பார்த்து அவர் மனம் வேதனையடைந்தார். சிறிது நேரத்தில் அங்கு வந்த காவலர்கள் அவர்கள் அனைவரையும் கைது செய்து கொண்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் வாப்பா என்று மாறனையும் வினிதாவையும் அழைத்து கொண்டு கிளம்பினார் அவர். செல்லும் வழியில் பூங்குழலிக்கு தகவல் கொடுத்து அவரையும் மருத்துவமனைக்கு வரவைத்தார். படபடப்புடனும் கண்ணீருடனும் மருத்துவமனையை அடைந்தார் பூங்குழலி. மருத்துவர்கள் மாறனுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்க வினிதாவும் மயில் வாகனமும் வெளியில் காத்திருந்தனர். வினிதா தங்கம் என்று அவளை அணைத்து கொண்டார். என்னடா தங்கமாச்சு? கண்ணீருடன் அவர் வினவ, அம்மா, அஜய் ரொம்ப நாளா வீட்டுக்கு வரல. எனக்கு அது நினைச்சு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்போதான் நான் அஜய் ஃப்ரெண்டு ரகுவை பார்த்தேன். அண்ணா எங்க இருக்கான்னு கேட்டேன். அவன்தான், உன் அண்ணா இருக்க இடம் எனக்கு தெரியும், நீ வந்து கூப்பிட்டா உன்னோட அண்ணா வருவான்னு சொல்லி என்னை ஏதோ ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போனான் என்று நடந்த சொல்லி அனைத்தையும் வினிதா முடிக்க அதிர்ச்சியில் வாயடித்து போய் நின்றாள் பூங்குழலி. பார்த்தீர்களா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். அஜய் வாழ்க்கை கெட்டு போக காரணம் நீங்கதான். நீங்க மாறனுக்கு செய்ய நினைச்ச பாவந்தான் இப்படி நம்ம பொண்ணு வாழ்க்கைய பாதிக்க பார்த்திருக்கு. அஜயோட கூட நட்புதான் இப்படி ஒரு கெட்டதை விளைவிச்சிருக்கு. பிள்ளைகள் தப்பு செஞ்சா பெரியவங்க நாம அவங்கள கண்டிச்சு வளர்த்திருக்கணும். ஆனா இங்க நம்ம பிள்ளைய தப்பு செய்ய தூண்டினதே நீங்கதான். எப்போவோ நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பையன் மனசுலயும் நஞ்ச விதைச்சிட்டீங்க. நான் பெறாமலேயே கடவுள் எனக்கு கொடுத்த தங்கமான பிள்ளை என்னோட மாறன். அப்பாவும் பையனும் சேர்ந்து அவனை அழிக்க எத்தனை திட்டம் போட்டிருப்பீங்க. என்னோட தங்கச்சி சின்ன வயசுல இருந்து அவனை ஒரு ஒழுக்கமான பையனா வளர்த்திருக்கா. அதான் அவன் உயிரை பணயம் வைத்து நம்ம பொண்ணை காப்பாத்திருக்கான். அப்படிப்பட்ட பிள்ளைய அழிக்க நினைச்சு நீங்க பாவத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அந்த பாவமெல்லாம் சேர்ந்து இப்போ என்னோட பொண்ணுக்கு கெடுதலா வரப்பாத்துச்சு. இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா கண்டிப்பா நானும் என்னோட உயிரை விட்டிருப்பேன். தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிருங்க. இதுக்கு மேலேயும் உங்க கூட இருந்தா என்னோட பொண்ணு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்ல. கோபத்திலும் பதட்டத்திலும் அவர் மனதில் இருந்த அனைத்தும் வார்த்தைகளாக வெளிப்பட மயில் வாகனம் அதிர்ந்து போனார். அவர்களுக்கு திருமணமான நாள் முதல் இன்று வரை பூங்குழலி அவர் முன் இவ்வாறு ஒரு நாளும் பேசியதில்லை. ஆனால் இன்று அவர் உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை என தோன்றியது அவருக்கு. சோர்வாக அங்கு போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தார். அம்மா, அப்பாவை ஏன் திட்டுறீங்க? கண்களில் கண்ணீருடன் கேட்ட மகளை அணைத்து கொண்டார். உன்னோட அப்பாவும் உன் கூட பிறந்தவனும் தான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வினி. இவங்க நமக்கு வேண்டாம். நாம அவர் கண்ணீர் வடித்தார். தனியா எங்கேயாவது போயிடலாம். வினிதாவிற்கும் அழுகை வந்தது. சார், அவருக்கு சிகிச்சை முடிஞ்சுது. இப்போ நல்லா இருக்காரு. நீங்க போய் அவரை பார்க்கலாம். அங்கு வேலை செய்யும் செவிலியர் அவர்களிடம் கூற பூங்குழலியும் வினிதாவும் விரைந்து அறைக்குள் சென்றனர். இருவரையும் பார்த்து அவன் புன்னகைக்க தலையிலும் கையிலும் கட்டு போட்டிருந்தவனை பார்த்து பூங்குழலி மனம் துடித்து போனது. வினிமா, உனக்கு அடி எதுவும் படலையே? அவன் அக்கறையுடன் கேட்க, இல்ல அண்ணா என்றாள் அவள் கண்ணீருடன். அழாதடா, எனக்கு ஒன்னும் இல்ல, இது சின்ன காயந்தான். அவன் புன்னகைத்தான். மாறா, கண்ணீருடன் அவன் அருகில் சென்றார் பூங்குழலி. பெரியம்மா, எனக்கு எதுவும் இல்ல, நீங்க இப்படி அழுதா வினி பயப்படுவா. மாறன் அவரை தேற்ற கண்ணீருடன் அவன் முகம் பார்த்தார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்க மயில் வாகனம் அறைக்குள் நுழைந்தார். வாங்க பெரியப்பா, மாறன் புன்னகையுடன் கூற, என்ன மன்னிச்சிடுப்பா. அவர் முகத்தில் குற்றம் தெரிந்தது உணர்வு வெளிப்படையாக. பெரியப்பா, மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா நான் எப்பவும் உங்களை என்னோட அப்பா ஸ்தானத்தில் தான் பாக்குறேன். அப்புறம் வினிதா என்னோட தங்கச்சி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால் கண்டிப்பா அதை பாங்கிக்க முடியாது. மாறன் பதிலளிக்க அவர் கண்கள் கலங்கின. இன்னைக்கு நீ காப்பாத்தினது என்னோட உயிர்ப்பா. என் பொண்ணுதான் என்னோட உயிர். உனக்கு என்னோட ஆயுள் காலம் முழுசும் கடமைப்பட்டிருக்கேன். அவர் கை கூப்பி கூற மாறனுக்கு என்னவோ போலானது. நடந்ததை மறந்துருங்க பெரியப்பா. அண்ணானா இன்னைக்கு என்னோட தங்கைய காப்பாத்திருக்கேன், அவ்வளவுதான் என்றவனே நான் உங்களோட மகன் ஒரு பெருமையாக பார்த்தார் மயில்வாகனம். சொல்லிட்டேன். வினி, மாயாவிற்கு இது எதுவும் தெரியுமா? மாறன் வருத்தத்துடன் கேட்க, இல்ல அண்ணா, நான் எதுவும் சொல்லல. ஆனா சங்கர் அண்ணாவுக்கு அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவள் சொல்லிக் கொண்டிருந்த போதே சங்கர் உள்ளே வந்துவிட்டான்.
டே மாறா என்று அவன் அருகில் சென்று அவன் இன்னொரு கரத்தை பிடித்து கொண்டான். இன்னைக்கு நானும் வயலுக்கு வந்திருக்கணும்டா. நானும் உன் கூட இருந்திருந்தா சங்கர் வருத்தப்பட நடந்திருக்காது. டே ஒன்னும் இல்லடா, நீ இப்படி கவலைப்படாத, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. மாறன் புன்னகைத்தான். யாருடா அவனுங்க? நம்ம வீட்டு பொண்ணை நெருங்க எப்படி சங்கருக்கு தைரியம் வந்துச்சு? சங்கர் கோபமாக கேட்க, எல்லாரும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க தம்பி. எல்லாருக்கும் நிச்சயம் தண்டனை கிடைக்கும். ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன். மயில்வாகனம் கோபமாக கூறிலிட்டு வெளியில் சென்றார். டே நீயும் போ, அவங்க யாரு என்னான்னு விசாரி. நாளைக்கு வேற குழந்தைகளுக்கும் இந்த நிலைமை வராம நாம தான் பாத்துக்கணும். மாறன் ஒப்புக்கொண்டு வெளியில் சென்றான். பெரியம்மா, மாயா வீட்டுல தனியா இருப்பா. டாக்டர் கிளம்பலாம்னு சொன்னா, நாம கிளம்பிடலாம். நீங்க கேட்டு பாருங்க. மாறன் கூற பூங்குழலி மருத்துவரை காண சென்றார். எதுக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும் வினிமா. எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாம அதை எதிர்த்து போராடணும், சரியா? அவன் புன்னகையுடன் கேட்க வினிதா தலையசைத்தாள். மாறா, டாக்டர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாருப்பா, வா வீட்டுக்கு போகலாம். பூங்குழலி பாசமாக கூற, பெரியம்மா, சங்கர் கார் வர வச்சுட்டான், நீங்க வீட்டுக்கு போங்க. மாமா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. வினி ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இன்னும் அவளை பதட்டப்பட வைக்காதீங்க. மாறன் அவருக்கு எடுத்து கூறினான். நீ எப்படிப்பா தனியா போவ? அவர் வினவ, நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க கிளம்புங்க. அவன் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களும் மருத்துவமனை விட்டு கிளம்பினர். மாறனும் ஒரு வண்டியை வரவழைத்து அவன் இல்லம் புறப்பட்டான். செல்லும் வழியில் மாயாவை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருந்தான். இவ்வாறு ஒரு நிலையில் அவனை கண்டால் அவள் மிகவும் வருத்தப்படுவாள் என்று தோன்றியது அவனுக்கு. காலையில் கிளம்பும்போது கூட அவள் பதட்டமாக இருந்தாளே என்று எண்ணினான். அவனுக்கு கவலையாக இருந்தது. அதே எண்ணங்களுடன் வீட்டை அடைத்தான். அவன் வீட்டை அடைந்த பொழுது நேரம் 9 நெருங்கியிருந்தது. விளக்குகள் எதுவும் போடப்படாமல் இருட்டாக இருந்தது அவன் இல்லம். அவன் அனைத்து விளக்குகளையும் போட்டுவிட்டு அவன் அறைக்கு சென்றான். அறைக்கதவு திறக்கும் ஓசை கேட்டு மாயா வந்திருப்பது அவன்தான் என்று உணர்ந்து கொண்டாள். அவன் முகத்தை பார்க்காமல் வேறு புறம் திரும்பி படுத்திருந்தாள். அவன் அவள் அருகில் சென்று கட்டிலின் ஒரு புறம் அமர்ந்தான். மாயா, அவன் அழைக்க அவள் திரும்பவில்லை. மாயா, என்ன பாரு, அவன் கூற, அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. உன்னுடைய கோபம் எனக்கு புரியுது, ஆனா என்ன நடந்துச்சுன்னு கேளு என்று கூறி அவள் கரங்களை பற்றி கொண்டான். கைய விடுங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதையும் கேட்கல. அவள் அழுதிருப்பது அவள் குரலில் தெளிவாக தெரிந்தது. மாயா, நான் என்ன? அவனை மேலும் பேச விடாமல், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எந்த அளவுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. காலையில நீங்க கிளம்பும்போதே நான் எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனேன், சீக்கிரம் வந்துருங்கன்னு. ஆனா நீங்க இவ்ளோ நேரம் கழித்து வந்திருக்கீங்க. காலையிலிருந்து எத்தனை முறை கால் பண்ணினேன், நீங்க ஒரு தடவை கூட எடுக்கவே இல்ல. சாயங்காலம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா? இப்போ வரைக்கும் எனக்கு உயிரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அதை பத்தியெல்லாம் ஒரு கவலையும் இல்ல. அவன் முகம் பார்க்காமல் அவள் அழ, என்ன செய்வதென்று தெரியாமல் மாறன் அமர்ந்திருந்தான். என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க, அவள் கூற அவன் அறையிலிருந்து வெளியேறினான். அவன் சென்ற பின் எழுந்து அமர்ந்தவள் மேலும் அழுதாள். கீழே சென்ற மாறன் சமையல் அறையை பார்த்து அவள் இன்று எதுவும் சமைக்கவில்லை என்று தெரிந்து கொண்டான். காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாம இருந்திருக்கா என்று எண்ணி அவளுக்காக பால் காய்ச்சி எடுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்கு வந்தான். மாயா, அவன் அழைக்க அவன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். பார்த்தவள் அதிர்ந்தாள். மாமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அவள் பதட்டமாக அவன் அருகில் வந்தாள். ஒன்னும் இல்ல, பதட்டப்படாத, அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவள் மயங்கி கீழே விழுந்தாள். மாயா, மாயா, அவன் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்தான். சிறிது நேரம் கழித்து மாயா கண் விழித்தாள். மாமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அவள் கண்களில் கண்ணீருடன் கேட்க, அழாதடா, எனக்கு ஒன்னும் இல்ல, இது ரொம்ப சின்ன காயம்தான், சீக்கிரம் சரியாயிடும், நீ இதுக்காக வருத்தப்படாத. மாறன் அவளை சமாதானம் செய்ய முற்பட்டான். காலையில நீங்க கிளம்பும்போதே கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொன்னேனே மாமா, இன்னைக்கு நீங்க எங்கேயும் போகாம வீட்டிலேயே இருந்திருக்கலாம். அவள் கண்ணீர் மேலும் பெருகியது. மாயா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட, மாறன் கூற. அப்படி என்னதான் நடந்துச்சு மாமா? மாயா வினவினாள். நான் சொல்லுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாலக்குடி, காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாம இருக்க என்று கூறி அவன் எடுத்து வந்த கிண்ணத்தை அவளிடம் கொடுத்தான். அவள் அதை வேகமாக குடித்துவிட்டு அவன் முகம் பார்த்தாள். மாறன் பொறுமையாக நடந்தவை அனைத்தையும் கூறினான். மாயா அதிர்ந்து போனாள். மாமா, இப்போ வினி எப்படி இருக்கா? அவள் கேட்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, மாறன் பதிலளித்தான். நீங்களும் இன்னும் கொஞ்சம் கவனமாயிருந்திருக்கலாம் மாமா. அவள் கண்கள் கலங்கின. கவலைப்படாதே மாயா, வினிய காப்பாத்திட்டோம். இப்போ அதை நினைச்சுதான் நாம சந்தோஷப்படணும். அப்புறம் பெரியப்பாவும் மனசு மாறிட்டாரு. இனி அவரே எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. மாறன் அவளுக்கு ஆறுதல் கூறினான். அந்த அஜய் இப்பவாச்சும் வந்து அவன் நபர்களை கண்டிச்சானா?
மாயா கேட்க, எனக்கு தெரியல மாயா, எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சங்கர் ஃபோன் பண்ணுவான். மாறன் பதிலளித்தான். தேவையில்லாத நட்புனால இன்னைக்கு எவ்வளோ பெரிய விளைவு வந்திருக்கு பாருங்க. மாமா சின்ன வயசுல இருந்தே அவனை கண்டிச்சு வளர்த்திருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன செய்யறது? மாயா வருத்தப்பட, இனி கண்டிப்பா அவன் மாறிதான் ஆகணும் மாயா. வினிக்கு இப்படி ஒரு கெடுதல் நடக்க இருந்துச்சேன்னு கண்டிப்பா அவன் உணர்ந்துக்குவான். மாறன் அவளை ஆறுதல் படுத்தி அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயன்றான். சரி மாமா, நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க, நான் சமைச்ச சாப்பாடு இங்கேயே கொண்டு வர என்று கூறி கீழே சென்றாள். மாறன் வேறொரு யோசனையில் மூழ்கி போனான். அப்பா, மயில் வாகனம் வீட்டுக்குள் நுழைந்ததும் வினிதா அவரிடம் விரைந்து சென்றாள். இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்பா? நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அவள் கூற, ஒண்ணுமில்லம்மா, அங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர தாமதமாகிருச்சு. அவன் பாசமாக அவள் தலை கோதி அவர் பதிலளித்தார். சரி வாங்க அப்பா, சாப்பிடலாம் என்று கூறி அவரை சாப்பிட அழைத்து சென்றாள். சாப்பிட்டு விட்டு அவளிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அவள் உறங்க சென்றதும் மனைவியை பார்க்க வந்தார். பூங்குழலி வீட்டின் பின்புறம் அமர்ந்திருந்தாள். பூங்குழலி அவர் குரல் கேட்டு அவள் திரும்பினாள். நீ சொன்னது சரிதான், எல்லாம் என்னுடைய தவறுதான். நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. நம்ம பையன் வாழ்க்கை தடம் மாறி போக நானே காரணமாயிட்டேன். அவர் மிகுந்த வருத்தத்துடன் கூறினார். எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு வருத்தப்பட என்ன இருக்கு? அவர் வெறுமையாக பதிலளித்தார். உன்னுடைய கோபம் ரொம்ப நியாயமானது. கண்டிப்பா நான் அதை குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். அதை நீ புரிஞ்சுக்கணும் என்று கூறி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். இவ்ளோ காலம் கழிச்சு இப்போதான் நீங்க உங்க தவற உணர்ந்திருக்கீங்க. நம்ம பையன் அதை எப்போ உணருவான்னு எனக்கு தெரியல. இங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இன்னும் அவன் வீட்டுக்கு வரல. இதுதான் அவன் குணம், சுயநலவாதி. யார பத்தியும் அவனுக்கு கவலை இல்ல என்று மனதில் எண்ணினார். டேய், நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா. அந்த 5 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டரே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உன்னோட பெரியப்பாவும் கோபத்துல 4 போடு போட்டாரு. சங்கர் நடந்தவற்றை கூற, உண்மையான குற்றவாளி அவங்க இல்லடா. மாறன் வேறொரு குண்டை தூக்கி போட்டான். என்னடா சொல்ற? சங்கர் அதிர்ச்சியாக கேட்க, அவங்க வெறும் வில்லுதான், அதை எய்த அம்பு வேற. மாறன் புதிராக பேச, என்னடா சொல்ற? நம்ம ஊர்ல உன்னை எதிர்க்க யார் இருக்கா? உன்னோட பெரியப்பா தான் இவ்ளோ நாள் கோபத்துல அப்படி செஞ்சாரு. இப்போ அவரையே எதிர்க்க யாரு நினைப்பாங்க? சங்கர் குழப்பமாக கேட்க, அடுத்து மாறன் கூறிய பதிலில் திகைத்து போனான். மாமா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க வந்து சாப்பிடுங்க என்று கூறி மாயா அவனை அழைக்க, வரேமா என்று அவளிடம் கூறிவிட்டு, மற்றத காலையில சொல்றேன்டா, இப்போ நீ போய் தூங்கு என்று கூறி கைபேசியை வைத்துவிட்டான். சங்கரண்ணாவா? மாயா கேட்க, ஆமா மாயா, வீட்டுக்கு வந்துட்டான், அதான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கான். மாறன் பதில் அளித்தான். அங்க என்ன ஆச்சா மாமா? வினிக்கிட்ட வம்பு செஞ்ச எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்காங்க? மாயா வினவ, ஆமா மாயா, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சவர் தானா, அதான் அவரே மத்த எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மாறன் பதில் அளித்தான். நல்லது, நாளைக்கு போய் வினிய பார்த்துட்டு வரணும். பாவம், ரொம்ப பயந்து போயிருப்பான். மாயா வருத்தமாக கூற, ஆமா மாயா, நாம கண்டிப்பா போய் அவ கூட கொஞ்ச நேரம் இருக்கணும். மாறன் ஒப்புக்கொண்டான். அது சரி, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மாயா அவன் முகம் பார்த்து கேட்க, வினிய நினைச்சுதான் வருத்தப்பட்டேன், வேற ஒன்னும் இல்ல. மாறன் அவளை சமாதானம் செய்தான். அவளும் மேலும் எதுவும் கேட்காமல் அவனுக்கு இரவு உணவை வழங்கினாள். அம்மா மீனாட்சி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்மா. மீனாட்சியின் தந்தை அவளை அழைக்க அவளும் அவர் அருகில் சென்று அமர்ந்தாள். சொல்லுங்க அப்பா, அவள் பாசமாக கேட்க, உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. அவர் நேராக விஷயத்தை சொல்லி முடித்தார். மீனாட்சியின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. எனக்கு தெரியும்மா, சங்கர் உன்னை விரும்புறாருன்னு. அவர் மேலும் அவளை அதிர வைத்தார். அப்பா, அது... மீனாட்சி தடுமாற, மாறன் தம்பி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாருமா. என்கிட்ட விருப்பத்தை கேட்டுட்டு தான் உன்கிட்ட பேச வந்தாரு. அவர் விளக்கினார். இங்க பாருமா, நான் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய காலம் முடியறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு எனக்கு தோணுதுமா. அவர் கூற, அப்பா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்காக இருக்க ஒரே உறவு நீங்க மட்டும்தான். நீங்களும் இல்லைன்னா நான் எங்க போவேன்? மீனாட்சி கண் கலங்கினாள். அதாம்மா நானும் சொல்றேன். எனக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்க உனக்கு ஒரு துணை கண்டிப்பா வேணும். உன்னோட சந்தோஷம்தான் என்னோட நிம்மதிமா. யோசிச்சு நல்ல முடிவாயிடுமா என்று கூறி அவர் உள்ளே சென்று விட்டார். மீனாட்சி என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் சோகமாக அமர்ந்திருந்தாள். டெல்லி. முகத்தை இப்படி சோகமா வச்சிருந்தா நான் எப்படி கிளம்புறது? சிவா அவள் முகம் பார்த்து கேட்க, இன்னும் 2 நாள் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு கிளம்பினா வேற எப்படி இருப்பாங்களாம்? அவள் சோகமாக பதிலளித்தாள். சாரி செல்லம், எனக்கு வேற வழி இல்ல. கண்டிப்பா போய் தான் ஆகணும். அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சிவா அவள் கரம் பற்றி கொண்டு கேட்க, சரி, அவள் ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தாள்.
ஃப்ளைட் வர டைம் ஆச்சு மீனு, நான் கிளம்புறேன். நீ சோகமா இருக்கக்கூடாது, சரியா? ப்ளீஸ், நான் கண்டிப்பா எல்லா வேலையும் முடிச்சிட்டு இங்க வரேன். அவன் அவளிடம் வேண்டி கேட்டுக்கொள்ள அவளும் சிறு புன்னகையுடன் தலையசைத்தாள். போயிட்டு வரேன் என்று கூறி அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு கண்ணீருடன் அவனை வழி அனுப்பிவிட்டு சென்றான். கண்களில் வைத்தாள் மீனா. அவள் அறையை அடைந்ததும் அவனிடம் இருந்து வந்த குறுஞ்செய்தியை பார்த்தாள். ஆர்வமாக அதை எடுத்து பார்த்தாள். இப்போவே உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் இப்படி உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாம இப்படி பிரிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. லவ் யூ so much and miss you. இவ்வாறு அதுவே சரி என்று தோன்றியது. அவன் அனுப்பியிருக்க அவளுக்கும் அவளாலும் அந்த பிரிவினை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னடா சொல்ற? நம்ம ஊர்ல உன்னை எதிர்க்க யார் இருக்கா? உன்னோட பெரியப்பாக இவ்வளோ நாள் கோபத்தில் அப்படி செஞ்சாரு. இப்போ அவரே எதிர்க்க யார் நினைப்பாங்க? சங்கர் குழப்பமாக கேட்க, வேற யாரும் இல்லடா, அந்த அஜயாக தான் இருக்கும். மாறன் அவன் அதிர்ச்சி அடையுமாறு பதிலளித்தான். என்னடா சொல்ற? அவன் எதுக்குடா அவன் சொந்த தங்கச்சியவே கடத்த நினைச்சான்? சங்கர் மேலும் குழப்பமாக கேட்க, எல்லாம் நாளைக்கு நேர்ல பேசிக்கலாம் என்று கூறி கைபேசியை வைத்துவிட்டான் மாறன். மறுநாள், அம்மா, மாறன் அண்ணா வந்திருக்காங்க. வினிதா உற்சாகமாக கூற பூங்குழலி ஆவலாக வெளியே வந்து அவர்களை வரவேற்றார். இன்னும் முழுசா குணமாகாம எதுக்குப்பா சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வந்த? சொல்லியிருந்தா நானும் வினியும் வந்திருப்போம்ல, அவர் அக்கறையுடன் கூற, எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல பெரியம்மா. மாயாவும் வினிய பார்க்கணும்னு சொன்னா அதான் 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம் என்றான் அவன். மாயாவும் வினிதாவும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பெரியம்மா, பெரியப்பா எங்க? மாறன் வினவ, அவர் காணையிலேயே ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாருப்பா, அவர் பதிலளித்தார். மாறனும் மாயாவும் மதியம் வரை அங்கேயே இருந்தது. வினிதாவுக்கும் பூங்குழலிக்கும் மிகவும் ஆதரவாக இருந்தது. அவர்கள் புறப்பட தயாராகும் வேளையில் மயில் வாகனம் அங்கு வந்தார். சோர்ந்து போன அவர் முகத்தை பார்த்து மாறன் நடந்தவற்றை யோகித்தான். குற்ற உணர்வுடன் மாறன் முகத்தை பார்த்தார் அவர். பெரியப்பா, மாறன் அவர் முகம் பார்க்க அவர் கண்கள் கலங்கின. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை அழிக்கணும்னு நினைச்ச பாவந்தான் என்னோட குடும்பம் இந்த நிலைக்கு வந்துருச்சுப்பா. அவர் மாறன் கைகளை பற்றி கொண்டு அழுதார். மாமா, பதட்டப்படாதீங்க. மாறன் அவரை தேற்ற முயன்றான். மற்ற மூவரும் எதுவும் புரியாமல் அவரை பார்த்தனர். ஒரு பாவிய மகனா வளர்த்திருக்கேன், அவர் கண்ணீர் வடித்தார். என்ன ஆச்சு மாமா? மாயா கேட்க. நேத்து வினிதாவை கடத்த சொன்னது அஜய்தாமா. இடியாய் வந்தது அவரது வார்த்தைகள். பூங்குழலி நிலை தடுமாறி நிலத்தில் விழுந்தார். மாயா அவரை அரவணைத்து கொண்டாள். என்ன சொல்றீங்க மாமா? அவன் எதுக்கு அப்படி செய்ய சொன்னான்? மாயா புரியாமல் கேட்க. மாறனை கொலை செய்யறதுக்கு தான். தலை குனிந்தபடி அவர் கூற மாயா அதிர்ந்து போனாள். இது எல்லாம் என்னாலதாம்மா, என்னை மன்னிச்சிடு. சின்ன வயசுலேருந்தே அவனை இந்த பழி வாங்குற எண்ணத்தோடவே வளர்த்துட்டேன். அன்பை மட்டும் காட்டி என் பொண்ணை வளர்த்தவன் பழி உணர்வை மட்டும் ஊட்டி அவனை வளர்த்துட்டேன். அதுதான் இப்போ இந்த நிலையில வந்து நிற்குது. அவர் வருத்தத்துடன் கூற மாயாவிற்கு எதுவும் புரியாமல் அவரை குழப்பத்தோடு பார்த்தாள். மாறனை எப்படியாவது ஜெயிக்கணும். நான் பட்ட அவமானத்துக்கு மாறனையும் அப்பாவையும் பலி வாங்கணும்னு சொல்லி தான் அவனை வளர்த்தேன். ஆனால் அவன் பழி வாங்குற எண்ணம் சொந்த தங்கச்சியை கடத்துற அளவுக்கு போவான்னு நான் ஒரு நாளும் நினைக்கலமா, அவர் மேலும் வருந்தினார். பெரியப்பா, பொறுமையா இருங்க. இப்போ அஜய் எங்க? அவன் வினவ. அந்த ராட்சசனை எப்படியாவது பிடிக்க சொல்லிட்டு தான்ப்பா வந்திருக்கேன். கோபத்தில் அவர் கண்கள் சிவந்தன. அவனை மட்டும் இல்லை, உங்களையும் தான் ஜெயிலில் போடணும். அவன் இந்த அளவுக்கு போக காரணம் நீங்க தான். பூங்குழலி கோபத்திலும் வருத்தத்திலும் பேசினார். அத்தை, இருங்க, முதல் அஜயை கண்டுபிடிக்கட்டும். மாமா ஏற்கனவே வேதனையில் இருக்காரு. நீங்களும் இப்படி பேசினா அவர் மனசு ரொம்ப வேதனைப்படும். மாயா அவரை சமாதானம் செய்தாள். குழந்தைகளை இப்படி வளர்க்கணும். 2 பேரும் நம்ம பையன் இவ்வளோ கெடுதல் செஞ்சோம் நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் மேலும் புரிந்தார். மாறா, பதட்டம் கலந்த பாசக்குரல் கேட்டு அனைவரும் வாயிலை பார்க்க பதட்டத்துடன் வள்ளி அங்கே நின்றிருந்தார். அம்மா, மாறன் பாசமாக அழைத்து அவரிடம் சென்று அவரை அணைத்து கொண்டார். அம்மா, எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? அவன் கேட்க. இப்போதான் வந்தேன்பா. வந்ததும் இங்கே நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கதானே அவ்வளோ கோவிலுக்கும் போயிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்ததும் வராததுமா இப்படி ஒரு செய்தி. எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குப்பா. வள்ளி மனம் வருந்தினார். அம்மா, எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நீங்க இப்போ அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ரொம்ப தூரம் பயணம் செய்து ரொம்ப களைப்பா வந்திருப்பீங்க. ஓய்வெடுங்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறி மாறன் வெளியே சென்று விட்டான். இருப்பினும் அவர் மனம் சமாதானம் ஆகவில்லை. அத்தை, அவரு சொல்றதுதான் சரி. நீங்க அதையெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிக்காம கொஞ்சம் ஓய்வெடுங்க. மாயா கூற அவர் வெறுமனே தலையசைத்தார். மாயா, நீ நல்லா இருக்கியா? அவர் கேட்க. நல்லா இருக்கேன் அத்தை, அவள் புன்னகைத்தாள். வள்ளி சிறிது நேரம் அவர்கள் மூவருடனும் உரையாடிக் கொண்டிருந்தார்.
பூங்குழலிக்கு ஆறுதல் கூறினார். டே, நீ சொன்னது நிஜந்தாண்டா. அஜய் தான் எல்லாத்துக்கும் உடந்தையா இருந்திருக்கிறான். அது சரி, அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? சங்கர் குழப்பமாக மாறனிடம் வினவ. நேத்து நான் அந்த வண்டியை தொடர்ந்து போகும்போதே மற்ற 4 பேரும் ஒழிந்திருக்கிறத பார்த்தேன். எனக்கு அப்போவே கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் வினியை அழைச்சிட்டு போனவன் என்ன பார்த்ததும் தான் வினி கையை பிடிச்சான். நான் அங்கே போன அப்புறம் அவங்க என்ன தாக்குறதுல தான் முழு ஈடுபாட்டோடு இருந்தாங்க. வேற எதையும் அவங்க பொருட்படுத்தல. இதெல்லாம் வச்சே இது ஒரு சதிதானே எனக்கு புரிந்தது. நான் யோசிச்சேன், என்ன கொலை செய்கிற அளவுக்கு வேற யாரும் போக மாட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் அஜய் கூட இருந்தவங்க. இதெல்லாம் வச்சுதான் இது அவனோட வேலைன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ அது உறுதியாயிடுச்சு. மாறன் ஒரு பெருமூச்சுடன் கூறி முடித்தான். இதுக்கு தான் நான் அன்னிக்கே சொன்னேன், இவனையெல்லாம் விட்டு விட்டக்கூடாது, ஏதாவது செஞ்சாதான் திருந்துவான்னு. ஆனா நீ அதை கேட்கல. இப்போ பாரு, உன்னை கொலை பண்ற அளவுக்கு வந்திருக்கான். இவனை வெளியே விட்டு வைக்கிறது ரொம்ப ஆபத்துடா. சங்கர் கோபமாக கூற, சரிதான், இப்போதான் பெரியப்பாவும் அவர் தவற உணர்ந்திருக்கார். இனி அவரே பார்த்துப்பாரு. மாறன் பதிலளித்தான். அப்படியெல்லாம் அசால்ட்டா இருக்க முடியாதுடா. அவனால பாதிக்கப்பட்டது நீ. நாளைக்கு உனக்கோ இல்ல நம்ம குடும்பத்துல வேற யாருக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நானும் அவனை தேடி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்றேன். சங்கர் கூற, மாறனும் அதை ஆமோதித்தான். எதையும் சரியா செய்ய தெரியாதாடா உங்களுக்கு? ச்சே, உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு. அஜய் கோபமாக அவன் முன்னிருந்தவனிடம் கத்த. எல்லாம் நம்ம திட்டப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. உன்னோட அப்பா தான் இடையில வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. அவர் வராம இருந்திருந்தா இந்நேரம் அவ செத்திருப்பான். ஆனா இப்போ நம்ம பசங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. உன்னோட அப்பா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொன்னேன். ஆனா அவரு தான் இப்போ அவனை காப்பாத்திருக்காரு. அவன் கடுப்பாக பேசினான். அவருக்கு அறிவு ரொம்ப மழுங்கி போயிருச்சு, வயசாயிருச்சு, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சரி, வேற வழி இல்ல, நான் அவர்கிட்ட பேசி நம்ம பசங்களை வெளியே கொண்டு வரேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டான். ஹலோ அப்பா, உங்களை பார்க்கணும், நம்ம பண்ணை வீட்டுக்கு வாங்க என்று கூறிவிட்டு அவர் பதிலளிக்கும் முன் கைபேசினை வைத்து விட்டான். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பண்ண வீட்டுக்கு வர சொல்றியா? இன்னைக்கு உனக்கு எல்லா பாடமும் கத்துக் கொடுக்கறேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டு பண்ணை வீட்டிற்கு புறப்பட்டார். அவர் வீட்டை அடையும் முன்னே அவன் அங்க அவருக்காக காத்திருந்தான். எவ்வளோ நேரம்பா காத்துக்கிட்டு இருக்கிறது? எனக்கு நிறைய வேலை இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அந்த 4 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி அவங்கள வெளியே விட சொல்லுங்க. அவன் அசால்ட்டாக கூறிவிட்டு நாற்காலியில் அமர அவர் அவன் முகத்தில் ஓங்கி அறைந்தார். அவரின் செயலை கொஞ்சமும் எதிர்பார்க்காதவன் நிலைகுலைந்து போனான். பாம்புக்கு பால் வார்த்த மாதிரி இத்தனை காலம் முன்ன மாதிரி ஒரு விஷத்தை வளர்த்து நான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. கோபத்தில் அவர் கண்கள் சிவந்தன. போதும், என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாறனை ஜெயிக்கணும்னு நீங்க தானே சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. பழி வாங்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவன் ஏளனமாக அவரை பார்த்தான். வாய மூடுடா, அவனை ஜெயிக்க சொன்ன, கொலை பண்ண சொல்லல. வீரத்திலும் அறிவிலும் போட்டி போட்டு நீ வெற்றி பெற்றிருந்தா என்னோட புள்ளன்னு சொல்லி பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா நீ இப்படி கீழ்த்தனமான ஒரு செயலை செஞ்சுட்டு வந்திருக்க. உன்னோட தங்கசியவே கடத்த சொல்லியிருக்க. உனக்கு வெட்கமா இல்லையா? அவர் கேட்க, அதை வச்சு அவனை பிடிக்க நினைச்சேன். அவனை அப்போவே கொலை பண்ண நினைச்சேன். நீங்க 1/2 மணி நேரம் கழித்து வந்திருந்தா அவனை ஏன் கையாலேயே கொன்னிருப்பேன். எல்லாம் சரியா நடந்துச்சு. ஆனா நீங்க இடையில வந்து எல்லாத்தையும் எனக்கு கெடுத்துட்டீங்க. உங்களால கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் கை நழுவி போயிருச்சு. ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் அவனை கொலை செய்வேன். அப்போ யாரும் அவனை காப்பாத்த முடியாது. அவன் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கூற, இந்த எண்ணத்தை இப்போவே தலைமுழுகிவிடு. மாறன் என்னோட இன்னொரு மகன். அவனுக்கு ஏதாவதுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவர் வார்த்தைகளால் அவனை எச்சரித்தார். ஓஹோ, அவன் உங்களுக்கு மகனா? ரொம்ப நல்லா இருக்கு. அஜய் அவரை முறைக்க, ஆமாண்டா, கூட பிறந்த தங்கசிய பணயம் வச்சு காப்பாத்த உன்னோட பழிய தீர்த்துக்க நினைச்ச உன்னை விட தனக்கு கெடுதல் நினைச்ச குடும்பத்தையும் நினைச்சு அவன் உயிரையும் கொடுக்க நினைச்சவன்தான் உண்மையான மனுஷன். அவன்தான் என்னோட பிள்ளை. அவர் குரலில் அழுத்தம் இருந்தது. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. எந்த ஒரு சொந்தமும் எனக்கு தேவையில்லை. நானே தனியா நின்னு அவனை ஜெயிச்சு காட்டுறேன் என்று கூறி வெளியேற நினைத்தான். அதுக்கு நீ வெளியே இருக்கணுமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருக்க போற உடன் ஜெயில் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கையில் காவலர்கள் அங்கு வந்து அவனை இழுத்து சென்றனர். இன்ஸ்பெக்டர், இவன் வெளியே வந்தா என்னோட மொத்த குடும்பத்துக்கும் ஆபத்து. அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்ச தண்டனையை இவனுக்கு வாங்கி கொடுங்க. அவர் காவலரிடம் கூற அவர் ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்றார். அஜய கைது பண்ணிட்டாங்களாண்டா. உன்னோட பெரியப்பா தான் அவனை பிடிச்சு கொடுத்திருக்காரு. சங்கர் மாறனை தேடி வந்து கூற அவரு ரொம்ப வேதனையில இருப்பாரு. பெரியம்மாவும் வேதனையில தான் இருப்பாங்க.
இவ்வளவு பேரையும் கஷ்டப்பட வைக்கக்கூடாதுன்னு தான் நான் அவன் செய்றத இவ்வளவு நாள் பொறுத்து போனேன். ஆனா அவன் எல்லை மீறி போயிட்டான். இனியும் அவனை தண்டிக்காம விட்டா அது ஆபத்துதான். மாறன் கூற, அவனை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அவன் வெளிய வரப்ப கொஞ்சம் மனசு திருந்தி வரட்டும் என்று கூறி அவனை அவர்கள் இல்லத்திற்கு அழைத்து சென்றான். மயில் வாகனம் மாயா, வள்ளி, பூங்குழலி, வினிதா 4வரையும் அழைத்து கொண்டு மாறன் அவனிடத்திற்கு வந்தார். அவனுக்கு விவரம் தெரிந்து அவர் வீட்டிற்கு வந்தது இதுதான் முதல் முறை. மாறன் அவரை வரவேற்றான். அனைவர் முகமும் சோகமாக இருந்தது. மாறனுக்கும் அதை பார்க்க வருத்தமாகவே இருந்தது. எங்களை மன்னிச்சிடுப்பா, நான் தான் என் பையனை எதுவும் செய்யாதேன்னு உன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பூங்குழலி கண்களில் கண்ணீருடன் கூற, பெரியம்மா, தயவு செஞ்சு இனி இத பத்தி பேசாதீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் நடந்துருச்சுன்னு நினைச்சு இத மறந்துடலாம். அஜய் ஜெயில்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு நல்ல மனுஷனா வரணும்னு எல்லாரும் வேண்டிக்கலாம். இனி கேட்க இத பத்தி பேசாதீங்க. மன்னிப்பும் வேண்டாம். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாறன் கூற அவர் கண்கள் கலங்கின. மயில் வாகனம் அவன் வார்த்தைகளை கேட்டு பூரித்து போனார். வள்ளியின் மனதும் நிறைந்தது. மாயா அவனை எண்ணி பெருமிதம் கொண்டாள். வினிதா மனம் லேசாக வலித்தது. அஜயை பார்த்து பல நாட்கள் ஆனதால்தான் எவனோ ஒருவன் அண்ணன் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வதாக கூறிய பொய்யை நம்பி அவனுடன் சென்றாள். இன்று இவ்வளவு பெரிய தவறை அவன் செய்திருக்கிறான் என்று தெரிந்து அவள் மனம் வேதனை அடைந்தது.